ஓகே சரிம்மா. அண்ணி, அத்தை ஏன் இங்க வந்திருப்பாங்க? கோயிலுக்கு எதுக்கு வந்திருப்பாங்க? சாமி கும்பிட தான் வந்திருப்பாங்க. ஊர்ல எவ்வளவோ கோயில் இருக்கு அண்ணி. அது எப்படி ஒவ்வொரு தடவையும் நாம போற கோயிலுக்கே அத்தை கரெக்டா வந்துறாங்க? அவங்க வந்தா இப்ப என்ன ரஞ்சிதா உனக்கு? ஐயோ அண்ணி, ஏற்கனவே நான் கர்ப்பமா இருக்கேன்னு அவங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ நாமளே அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. அது நடக்க கூடாதுன்னு தான் கடைசி நேரத்துல அந்த தொட்டில வாங்கி நான் கட்டினேன். விசாரணன் வந்தா நான் கட்டினேன்னு சொல்ல வேண்டியதுதானே? அது அத்தை நம்பிடுவாங்களா? இப்ப இருக்கிற நிலைமையில நாம என்ன சொன்னாலும் நம்ப போறதில்ல. அப்புறம் ஏன் அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அண்ணி. வாங்க நம்ம உடனே வீட்டுக்கு போயிடலாம். என்ன பேசுற ரஞ்சிதா? குழந்தைக்காக வெறும் தொட்டில் கட்டினா மட்டும் போதுமா? குழந்தை வர வேணும்னா முருகன் சன்னதியில போய் வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. அங்க போய் அர்ச்சனை பண்ண வேண்டாமா? உண்மையை சொல்லணும்னு உங்க அக்காவை வேற இங்க வர சொல்லிருக்க. உண்மையை சொல்லாம அப்படியே இங்க இருந்து கிளம்பிடலாமா? நம்ம அர்ச்சனை பண்ற நேரத்துல அத்தை திரும்ப வந்துட்டாங்கன்னா? வரட்டும் ரஞ்சிதா, எனக்காக வேண்டிக்கிறோன்னு சொல்லுவோம். அப்படி இல்லனா உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்க வந்ததா சொல்லுவோம். எதையாவது சொல்லி சமாளிக்கலாம் ரஞ்சிதா. அவங்கள நினைச்சு நீ தேவையில்லாம பயப்படுறியோன்னு எனக்கு தோணுது. அண்ணி ஒன்னும் நாம என்ன பண்றோம்னு நம்மள ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி தெரியல. அவங்க ஏதோ வேண்டுதலுக்காக வந்திருப்பாங்க. அத பத்தி நாம ஏன் ரஞ்சிதா கவலைப்படணும்? நம்ம வந்த வேலைய பார்க்கலாம். அக்கா, ஹலோ, எங்கக்கா இருக்க? ரஞ்சிதா, கோயிலுக்கு வந்ததுமே குருக்கள் அம்மனோட பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிட்டாரு. அந்த வேலையை முடிச்சிட்டு இப்ப விநாயகர் சன்னதியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிக்கா, நீ முருகன் சன்னதிக்கு வந்துரு, நான் அங்க வந்துடுறேன். சரிம்மா. வா. ஐயோ, ஒரு பக்கம் கோமதி, இன்னொரு பக்கம் அருண். எப்படி நான் உள்ள போறது? இந்த வித்யா வேற புரிஞ்சுக்காம உள்ள வந்தே ஆகணும்னு அடம் முடிச்சுட்டு இருக்கா. என்ன பண்றது? பக்கத்துல மெடிக்கல் ஷாப் பார்த்தோம்ல. மினிமம் சேஃப்டிக்கு இந்த மாஸ்க்